Tech at Tamil NPTEL ஆன்லைன் கோர்ஸ் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ஓட கோர்ஸ் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆன்லைன் என்பிடிஎல் கோர்சஸ் சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கோர்ஸ் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ சாஃப்ட்வேர் டெஸ்டிங் கோர்ஸ் வந்து யார் இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா ப்ரொஃபஸர் மீனாட்சி டி ஜோஷா, ஐஐடி பெங்களூர். ஓகேவா? ஸோ இந்த கோர்ஸோட ஸ்டேட்டஸ் என்னன்னா இப்போ அப்கமிங் வர கோர்ஸ் இது. தட் மீன்ஸ் ஜூலை 2025 டு டிசம்பர் 2025 நமக்கு. ஸோ இதோட கோர்ஸ் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் எலக்டிவ். என்ன லாங்குவேஜில் இருக்கும் அப்படின்னா இங்கிலீஷில் இருக்கும். ஸோ டியூரேஷன் ஆஃப் the courses, that means completion of the courses of the lecture எவ்வளோ வீக்ஸ் இருக்கும் அப்படின்னா 12 வீக்ஸ் இருக்கும். ஸோ அண்டர் த கேட்டகரிஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஸோ இதோட கிரெடிட் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து 3 கிரெடிட் இருக்கு. ஸோ லெவல் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அண்டர் கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் both of them are eligible. The starting date of registration of this course வந்து 21st July 2025 and the enrollment end date on this course வந்து 28 July 2025. அதே மாதிரி இந்த கோர்ஸ் யாரெல்லாம் என்ரோல் பண்ணீங்களோ அவங்க கண்டிப்பா எக்ஸாம் எழுதணும் அப்படி எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு லாஸ்ட் டே வந்து 15th August 2025. ஓகே. ஸோ இந்த கோர்ஸோட லெக்சர் வந்து எப்போ எண்ட் ஆகும் அப்படின்னா 10th அக்டோபரோட க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எக்ஸாம் டேட் வந்து 26th அக்டோபர் அஸ் பர் தி இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், அதான் ஏஎஸ்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் NCRF லெவல், நேஷனல் கிரெடிட் ஃப்ரேம்வொர்க் லெவல் அப்படிங்கிறாங்க. ஸோ அண்டர் த கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனும் வந்து இதுக்கு இந்த கோர்ஸோட லெவல் என்ன சொல்றாங்கன்னா 4.5 to 8.0 கவர் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து யார் வேணாலும் நீங்கள் இன்ட்ரெஸ்டட் லேர்னர்ஸ் லேர்ன் பண்ணலாம். அதே மாதிரி இந்த கோர்ஸோட லேஅவுட் பண்ணீங்கன்னா 12 வீக்ஸ்க்கும் என்னென்ன டாபிக்ஸ் வந்து கவர் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீ டிஃபைன்டா நமக்கு கொடுத்துட்டாங்க. இன்ஸ்ட்ரக்டர் மீனாட்சி டி ஜோஷா அண்ட் தென் இவங்க வந்து அசிஸ்டன்ட் இன்ஸ்ட்ரக்டர் ஸ்ரேயா வானதி. இந்த கோர்ஸ் சர்டிஃபிகேட் நீங்க ஏர்ன் பண்ணணும், மார்க் வந்து கிரெடிட் ஏர்ன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு அஸ் பர் த ரூல்ஸ் இருக்கு. ஸோ எக்ஸாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா நீங்க எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 1000 rupees. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னா October 26, 2025 2 செஷன்லாம் நடக்கும். ஒன்று வந்து மார்னிங் செஷன் வந்து 9 AM to 12 noon. ஆஃப்டர்நூன் செஷன் பார்த்தீங்கன்னா 2 PM to 5 PM அக்கார்டிங் டு யுவர் ப்ரிஃபர்ட் அட்ரஸ். ஓகேவா? எந்த ஏரியா எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நீங்க அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அங்க ஏதாவது ஒரு சென்டர் வந்து உங்களுக்கு அசைன் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ நீங்க சர்டிஃபிகேட் ஏன் பண்ணோம் அப்படின்னா என்ன வந்து மினிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கணும் அப்படின்னா உங்களோட மார்க் 100 டோட்டல் 100 மார்க்ஸ். 100 மார்க்ஸ்ல 25 மார்க்ஸ் வந்து 25 மார்க்ஸ் வந்து அசைன்மெண்ட் மார்க்ஸ் அண்ட் ரிமைனிங் 75 மார்க்ஸ்க்கு வந்து நீங்க ரிட்டன் டெஸ்ட் எழுதுவீங்க. ஓகேவா? அந்த 25 மார்க்ஸ் வந்து எப்படி ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா ஸோ 12 வீக்ஸுக்கு 12 அசைன்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அவுட் ஆஃப் தீஸ் 12 அசைன்மெண்ட்ஸ் பெஸ்ட் 8 அசைன்மெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. பெஸ்ட் 8 அசைன்மெண்ட் அப்படின்னா ஹையஸ்ட் மார்க் 12ல 8 அசைன்மெண்ட் வந்து எவ்வளோ வந்து ஹையஸ்ட் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹையஸ்ட் 8 அசைன்மெண்ட்டை செலக்ட் பண்ணி அதை 25% கன்வெர்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. அண்ட் தென் 75 மார்க்ஸ் 75% வந்து ரிமைனிங் வந்து ரிட்டன் டெஸ்ட் எழுதுவீங்க. ஸோ ஃபைனல் ஸ்கோர் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஆவரேஜ் அசைன்மெண்ட் ஸ்கோர், தட் மீன்ஸ் அந்த 25% மார்க் பிளஸ் 75% மார்க் இது ரெண்டையும் ஆட் பண்ணி தான் உங்களோட ஃபைனல் மார்க் ரிசல்ட் வரும். அந்த 25க்கு வந்து அசைன்மெண்ட் வந்து நீங்க மினிமம் 10 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும். அப்பதான் வந்து நீங்க எலிஜிபிள். அதே மாதிரி மெயின் எக்ஸாம்ல அந்த 75 மார்க்குக்கு எழுதுறீங்க, ஸோ அது வந்து மினிமம் 30 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும். ஓகே. இந்த 2 கிரைட்டீரியாவும் சாட்டிஸ்ஃபை பண்ணீங்கன்னா தான் நீங்க ஃபைனல் எக்ஸாம் வந்து பாஸ். அதே மாதிரி உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் கிடைக்கும். ஓகே. திஸ் இஸ் த ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அபவுட் யுவர் கோர்ஸ் டீடைல்ஸ். ஓகே. அண்ட் தென் ஒன்ஸ் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் கோ டு கோர்ஸ் கொடுங்க. ஸோ கோர்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்க வந்து இந்த லெஃப்ட் சைட்ல கோர்ஸ் அவுட்லைன் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ இங்க வந்து வீக் வைஸ் வந்து ஒவ்வொரு வீக்கும் வீக் 1, வீக் 2, வீக் 3 உங்களுக்கு வந்து கோர்ஸ் டீடைல்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி வீக் 0 அண்ட் வீக் 1 2 கோர்சஸ் 2 வீக்கோட கோர்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. லேர்னிங் மெட்டீரியல்ஸ் அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ லேர்னிங் மெட்டீரியல்ஸ் கிளிக் பண்ணீங்க. இப்போ வந்து உங்களுக்கு வீடியோ பார்க்கறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் வந்து இந்த லேர்னிங் மெட்டீரியல் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா மெட்டீரியலும்
உங்களுக்கு வந்து பிடிஎஃபா குடுத்துருவாங்க. ஸோ பிடிஎஃபா குடுக்கும்போது, நீங்க வந்து டைம் இல்லாத போது, இல்ல ஃப்ரீயா ஏதாவது ஃபோன்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது, நீங்க அத ஓப்பன் பண்ணி, அது என்னவோ நீங்க அத வந்து அந்த கன்டென்ட்ட வந்து ரீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த பிடிஎஃப் ஃபைல்ஸ்லலாம் என்ன இருக்கோ, அதுதான் வந்து இன்ஸ்ட்ரக்டர் வந்து வாய்ஸாவும், நமக்கு வாய்ஸ் ஓவராவும் குடுப்பாங்க. ஸோ திஸ் இஸ் த ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இது வந்து வீக் 0. ஸோ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, வீக் 0, வீக் 1 எல்லா அசைன்மெண்ட்ஸையும் எக்ஸ்பிளனேஷனோட ஆன்சர் என்ன அப்படின்ட்டு ஒவ்வொரு வீடியோவா செக் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த கோர்ஸோட பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் பார்த்தோம். ஸோ எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி என்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி who are all registered this software testing examinations. So all the best to all.